بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த ஒரு மாத காலமாக நம்மை இயக்கிக் கொண்டிருந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் விடை பெற்று விட்டது. இந்த ரமலான் மாதம் இது ஏதோ நாம் சந்திக்கின்ற முதல் மாதம் அல்ல. இது போன்று எத்தனையோ பல ரமலானை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது, கடந்து விடுகிறது. மீண்டும் அடுத்த வருடம் ரமலான் வருகிறது, கடந்து விடுகிறது. அதற்கு அடுத்த வருடமும் ரமலான் வருகிறது, நம்மை விட்டும் கடந்து விடுகிறது. இப்படி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களிலே 20 வருட ரமலானை சந்தித்திருப்பவர்களும் உண்டு, 30 வருட ரமலானை கடந்திருப்பவர்களும் உண்டு, 10, 50 என்று தங்களுடைய அனுபவத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற ரமலானை நாம் கடந்திருக்கிறோம், சந்தித்திருக்கிறோம். ஆனால் ஒரு கணம் யோசித்து பாருங்கள், இத்தனை வருட ரமலான் நம்மை கடந்து முடிந்து விட்டதற்கு பிறகும் அந்த ரமலான் எத்தகைய மாற்றத்தை நம்மிடையே ஏற்படுத்த வேண்டுமோ, நம்முடைய வாழ்வியலிலே ஏற்படுத்த வேண்டுமோ, நம்முடைய உளவியலிலே ஏற்படுத்த வேண்டுமோ, அந்த மாற்றம் நம்மிடையே ஏற்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நாம் நோற்ற நோன்பின் மூலமாக எத்தகைய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இத்தனை வருடங்களாக நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு வருடமும் நம்மை விட்டும் கடந்து செல்கின்ற இந்த ரமலானினுடைய நோக்கம் நாம் உண்மையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக, தக்குவா என்கிற இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு மாத காலமும் நம்மை நோன்பிருக்க சொல்வானால், அந்த அளவிற்கு தக்குவா என்பது, இறையச்சம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததால் நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில ஒவ்வொரு முஸ்லிமிடமும் அவசியம் இருக்க வேண்டிய பண்பு அல்லாஹ்வின் அச்சம். நீங்கள் திருக்குர்ஆனிலே பாருங்கள், இறையச்சத்தை பற்றி வலியுறுத்துகிற ஏராளமான வசனங்களை திருக்குர்ஆனிலே பக்கத்திற்கு பக்கம் நம்மால் பார்க்க இயலும். அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான்? வல் ஆகிபத்து லில் முத்தகீன், மறுமை நாளிலே இறுதியில் நல்ல முடிவு லில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்கு தான் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல் ஆகிபத்து லித் தக்வா, மறுமையிலே இறுதி முடிவு இறையச்சத்திற்கு தான் ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு ஜும்மா உரைகளிலேயும், ஏன் பெருநாள் உரைகளிலேயும் தவறாமல் மக்களுக்கு அறிவுறுத்துகிற அம்சம் இதே அல்லாஹ்வின் அச்சத்தை பற்றியதாகத்தான் இருந்தது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை மக்களுக்கு போதிப்பதை தவறவில்லை. போர்க்களத்திற்கு ஒரு போர் படையை அனுப்புவதாக இருந்தாலும் அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறையச்சத்தை பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள். ஏதேனும் சில நபித்தோழர்கள் தங்களுடைய பயணம் குறித்து நபிகள் நாயகத்திடம் தெரிவிப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் இறையச்சத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்துவார்கள். இர்பாத் பின் சாரியா என்கிற ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை கேட்டுவிட்டு எங்கள் கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது, கண்ணீரை வடித்து விட்டோம். அப்போது நாங்கள் நபிகள் நாயகத்திடம் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதரே, விடை பெறும் ஒருவரின் உரை எப்படி இருக்குமோ அதுபோன்று தங்கள் உரை உள்ளதே, எங்களுக்கு எதேனும் அறிவுறுத்துங்கள், எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள்.
அப்போது அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்ன அறிவுரை வசியத் என்ன தெரியுமா? அதுவும் இறையச்சம் தான். ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். எந்த நிலையிலையும் நீங்கள் இறையச்சத்தை தவற விட்டு விடக்கூடாது, அல்லாஹ்வின் பயத்தை விட்டுவிடக் கூடாது. எல்லா வணக்க வழிபாடுகளின் பின்னணியிலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இறையச்சத்தை தானே சொல்கிறான். ஹஜ்ஜு பெருநாளில் நாம் நிறைவேற்றுகிறேன். குர்பானி குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் எந்த பிராணியை அறுக்கின்றார்களோ அதன் ரத்தமோ அதன் மாமிசமோ அல்லாஹ்வை போய் சேர்வதில்லை. நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அந்த பிராணியின் எடையை வைத்து அதனுடைய கிலோவை வைத்துக் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவதில்லை. அதன் இறைச்சி அல்லாஹ்வை போய் சேராது, அதன் ரத்தம் அல்லாஹ்வை போய் சேராது. மாறாக அல்லாஹ்வை போய் சேரக்கூடியது வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ள இறையச்சம். குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ்விற்கு நீங்கள் எந்த அளவிற்கு அஞ்சி நடக்கின்றீர்கள் என்கிற தக்குவாதான் அல்லாஹ்வை போய் சேரும் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான் அல்லவா? குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டின் பின்னணியிலையும் இறையச்சம் தான் வலியுறுத்தப்படுகிறது. நோன்பின் வணக்க வழிபாட்டின் பின்னணியிலையும் இறையச்சம் தான் வலியுறுத்தப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வை நாம் வணங்குகின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாட்டின் பின்னணியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். எதற்காக? நீங்கள் ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக உண்மையான இறையச்சவாதிகளாக மாற வேண்டும். அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற கட்டளையை கூட நாம் அனைவரும் அல்லாஹ்வின் அச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இறையச்சம் அதுதான் நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவுறுத்தப்படுகிறது. ரமலானிலே நாம் நோற்ற நோன்பின் மூலமாகவும் அந்த இறையச்சம் தான் அறிவுறுத்தப்பட்டது. அத்தகைய இறையச்சத்தை பெற்றோமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை வருட ரமலானை சந்தித்து விட்டோம், கடந்து விட்டோம். அந்த இறையச்சத்தை அல்லாஹ் நோன்பின் நோக்கமாக எத்தகைய இறையச்சத்தை வலியுறுத்துகிறானோ அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குமையானால் இன்றளவும் நம்மிடத்திலேயே மார்க்கத்திற்கு புறம்பான தீமைகள் நம்மிடத்திலே ஒட்டி கொண்டிருக்குமா? அந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருந்திருந்தால் பொய் பேசுவோமா? அந்த இறையச்சம் நோன்பு ஏற்படுத்த வேண்டிய, ரமலான் ஏற்படுத்த வேண்டிய மாற்றமாகிய இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்குமையானால் புறம் பேசுவோமா? வியாபாரத்தில் மோசடி செய்வோமா? அல்லாஹ்வை தொழுது வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டில் இருந்து விலகி சொல்வோமா? அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களிலே ஈடுபடுவோமா? குடும்பத்தாருக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை செய்ய தவறுவோமா? பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய உபதேசங்கள் இருந்து நாம் தூரமாகி நிற்போமா? மனைவி மக்களுக்கு, பெற்றோருக்கு, நம்மை சுற்றிலும் உள்ள சமுதாய மக்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு என்று அனைவருக்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளில் கோட்டை விட்டு இருப்போமா? இந்த அனைத்தும் நம்முடைய எல்லா விதமான செயல்பாடும், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறி போகும். எப்போது? நோன்பின் நோக்கமாக எந்த இறையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த இறையச்சத்தை நாம் பெற்றிருப்போமையானால் நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்வியல் அனைத்தும் சீராகிருக்கும். எங்கே சீரானது? எங்கே இந்த இறையச்சம் நம்மிடத்தில் அதிகரித்தது? அல்லாஹ் நம்மிடத்தில் இதைத்தானே எதிர்பார்க்கிறான். சில பேர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க, துஆ செய்வார்கள். துஆ செய்துவிட்டு தாங்கள் விரும்பிய கால அவகாசத்திற்குள்ளாக தங்களது பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்றால் அது குறித்து ரொம்பவும் அங்கலாய்ப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் பிள்ளையை கேட்டோம், பிள்ளையை தரல. பொருளாதாரத்தில் பரக்கத்தை கேட்டேன், அதை தரவில்லை. வியாபாரத்திலே அபிவிருத்தியை கேட்டேன், அதை தரவில்லை. நான் எத்தனையோ பல காரியங்களை துஆவிலே கேட்டிருக்கிறேன், அவற்றையெல்லாம் அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றவில்லையே. நான் எதிர்பார்க்கும் காரியத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே என்று நம்மில் பலரும் இயங்குகிறோம். சரி, நாம கேட்டது அல்லாஹ் தரலன்னு நாம அங்கலாய்க்கிறோமே, அல்லாஹ் எந்த மாற்றத்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்தானோ அது நம்மிடத்தில் வந்ததா? இறைவனிடத்தில் பிரார்த்தனையை முன்வைக்கக்கூடிய, தங்களுடைய பிரார்த்தனை குறித்து அங்கலாய்க்கக்கூடிய அத்தனை பேரும் சிரித்து பார்க்கணும். நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தரல என்று நாம சொல்றோமே, அதே அல்லாஹ் இந்த நோன்பின் நோக்கமாக அல்லாஹ் என்னை சரியான முறையில் பயப்பட வேண்டும் என்று சொன்னானே,
உண்மையான இறையச்சத்தை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினானே, அந்த இறையச்சத்தை பெற்றோமா? அதுதானே கேடயம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெறுவதின் வாயிலாகத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை கேடயம் என்று சொன்னார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். எப்படி கேடயம்? நோன்பு என்கிற ஒரு வணக்க வழிபாடு எவ்வாறு கேடயமாக மாறும்? நோன்பின் மூலம் பெற வேண்டிய இறையச்சத்தை நாம் பெற்றால் அந்த இறையச்சம் நமக்கு கேடயமாக இருக்கும். இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற எல்லா விதமான தீய காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு அந்த இறையச்சம் என்கிற கேடயம் நம்மை தடுக்கும். அந்த வகையிலே நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்து விட்டால் நாளை மறுமை நாளிலே நரகில் போய் நாம் விழுவதை விட்டும் அதே இறையச்சம் நம்மை காப்பாற்றும். இந்த உலகத்திலே பாவங்களிலிருந்து நம்மை காக்கின்ற கேடயமாக, நாளை மறுமையிலே நரகில் வீழ்வதை விட்டும் நம்மை காப்பாற்றுகின்ற கேடயமாக இந்த இறையச்சம் இருக்கும். அதனால தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை கேடயம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த உண்மையான இறையச்சத்தின் பொருளை கூட நாம சரியாம விளங்காம இருக்கும். நம்மில் பலரும் எதை இறையச்சம் என்று நினைக்கிறோம்? ரமலான் வந்து விட்டால் தொழுகிறோம், ரமலான் வந்து விட்டால் நோன்பு நோக்கிறோம், ரமலான் வந்து விட்டால் நம்முடைய பொருளாதாரங்களை ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுடைய மக்களுக்கு வாரி வழங்குகிறோம், தர்மம் செய்கிறோம். அப்படி என்றால் நாம் இறையச்சவாதிகள் தானே என்று நமக்கு நாமே சமாதானத்தை சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய இறையச்சத்தை ரமலான் என்கிற இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை வைத்து உரசி பார்க்கிறோம். ரமலான்ல பள்ளிவாசலுக்கு போறேன்ல, தொழுகிறேன்ல, மொதல் சஃப்ல நிக்கிறேன்ல, இமாமையெல்லாம் விரட்டி விட்டு, வழக்கமா மொதல் சஃபுக்கு எவர்கள் வருவார்களோ அவர்களையெல்லாம் விரட்டி விட்டு மொதல் சஃப்ல வந்து நின்னல்ல, காசு பணத்தை எல்லாம் தர்மம் என்கிற பேரில் செலவு செய்தேனா இல்லையா? இதுதான் இறையச்சத்தின் உரைக்கல்ல. ரமலான் என்கிற அந்த ஒரு மாதத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை வைத்து நம்முடைய இறையச்சத்தை மதிப்பீடு செய்வதா? உண்மையான இறையச்சம் எது? ரமலான் என்கிற ஒரு மாதம் அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை பெற்று அதனூடாக நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தம் செய்து கொள்வதுதான் உண்மையான இறையச்சம். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என் மீது எப்போதும் இருக்கிறது என்கிற உணர்வை பெறணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், எவர்கள் மறைவிலும் தங்களுடைய இறைவனை பயப்படுவார்களோ லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, மிகப்பெரிய அளவிலான கூலி உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், மறைவிலும் அல்லாஹ்வை நீ பயப்படணும். கூட்டமா இருக்கும்போது அல்லாஹ் பயந்தல்ல, ரமலான்ல எல்லோரோடும் சேர்ந்து தொழுதாய், அதிகமான மக்களோடு சேர்ந்து நீரும் நோன்பு வைத்தாய், திருக்குர்ஆன் எடுத்து ஓதினாய், எல்லாம் சரி, வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எப்படி கூட்டத்தோடு இருக்கும்போது அல்லாஹ் பயந்தியோ அதுபோல் நீ தனிமையில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ் பயப்படணும். உலகத்தில் எந்த மனிதர்களின் கண்காணிப்பும் என் மீது இல்லை, இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய செயல்பாட்டை கண்காணிக்கிறான், என்னுடைய அங்க அசைவுகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். நாளை மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய செயல்பாடுகளுக்காக நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேனே, அப்படி என்றால் என்னுடைய செயல்பாட்டை நான் சீராக்க வேண்டும் என்கிற உணர்வை அவன் பெறுவான். இத்தகையருக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கம்னு சொன்னான். சொர்க்கம் குறித்து பேசப்படுகிற பல வசனங்களை பாருங்கள். யாருக்கு சொர்க்கம்? ரமலான்ல நோன்பு வச்சுட்டா சொர்க்கம் கிடைச்சிருமா? உண்மையான இறையச்சத்தை பெறுகிற நன்மக்களுக்குத்தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கம். இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஓ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துலில் முத்தகீன், இறைவனை அஞ்சி நடப்பவர்களுக்கு சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. நீங்க சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி கஷ்டப்பட வேண்டும், சிரமப்பட வேண்டும் என்கிற தேவையில்லை. சொர்க்கம் முத்தகீன்கள், இறையச்சவாதிகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் சுவனம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ் அப்படியே சொல்றாங்க. ஓ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துலில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்கு சுவனம் அருகாமையில் கொண்டு வரப்படும். கைர பஈத், அது தூரமானதாக இருக்காது. ஹாதா மா துஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ், இது யாருக்கு வாக்களிக்கப்படுகின்றது? அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் திரும்பி விடுகிறேன், பேணுதலாக நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது வாக்களிக்கப்படுகின்றது. அவருடைய தன்மை எத்தகையது? மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பி கல்பி முனீப்,
மறைவிலும் அவர்கள் அளவற்ற அருளாளனை அஞ்சி இருப்பார்கள். கூட்டமா இருக்கும் போது மட்டும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஆட்கள் அல்ல. தன்னந்தனியாக விடப்பட்ட போதிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் இருத்திக் கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை சீராக்கி கொண்டவர்கள். கல்வி முனீப், அல்லாஹ்விடம் திரும்பக்கூடிய நல்ல உள்ளத்தோடு அவர்கள் வருவார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு சுவனம் அவர்களுக்கு அருகாமையில் இழுத்து கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பட்டியல தானே நம்ம சேரணும். சுவனம் இப்படி அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயப்படக்கூடிய மக்களுக்கு தான் சொர்க்கம் உண்டு என்றால் அந்த பயத்தை பெற்றோமா என்று நாம் நம்மை நாமே சோதிச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே இப்போது இங்கே அடிக்கின்ற வெயிலை விட மிக கொடுமையான வெயில், தலைக்கு அருகாமையில் சூரியன் தகித்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வேர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர் கணுக்கால் வரையிலையும் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள், சிலர் இடுப்பு வரையிலையும் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள், சிலர் மார்பு வரையிலையும், சிலர் ஒரேடியாக வேர்வையில் மூழ்கி விடுவார்கள். அப்படியான இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட 7 வகையினரை மாத்திரம் தேர்வு செய்து அர்ஷ் என்கிற பிரம்மாண்டமான தனது சிம்மாசனத்தின் நிழலை அளிப்பான். இந்த 7 வகையினருக்குத்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல். அதில் ஒரு வகையினரை நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள். ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. எந்த ஒரு நபர் தன்னந்தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து பார்த்து கண்ணீர் வடித்தாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் அர்ஷுடைய நிழல் உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம். உன்னை யாரும் பார்க்கல, உன்னை யாரும் கவனிக்கல, கண்காணிக்கல, தனியாத்தான் இருக்கிற. அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய அச்சம், இறைவனின் அச்சத்தின் பேரிலும் நாளை மறுமை நாளினுடைய செயல்பாடு குறித்து அல்லாஹ் விசாரிப்பானே. அவன் சன்னதிக்கு முன்பாக நான் நின்று கொண்டு இறைவன் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டுமே, கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தால் அந்த அடியாருக்கு நாளை மறுமை நாள் அல்லாஹ் சிம்மாசனத்தின் நிழலை கொடுக்கிறான், அர்ஷுடைய நிழல். எப்பேற்பட்ட காரியம்! அந்த சிறப்பை நோக்கி, அந்த உயர்வை நோக்கித்தானே நாம செல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், ஐனானி, 2 கண்கள் இருக்கின்றது, அந்த 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள். அதில் ஒரு கண் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்த கண். அந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது. அவர் எப்படி நரகத்திற்கு நுழைவார்? அவர் எப்படி நரக வேதனை பொசுக்கும்? எந்த ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பேரில் கண்ணீர் வடித்தாரோ அந்த கண்ணை, அவரை நரக நெருப்பு தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இறையச்சத்தை நாம பெற்றோமான்னு பாருங்க. இந்நேரம் பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? 10 வருஷம் ரமலானை சந்திச்சோம்னா எந்த அளவிற்கு நம்மளத்தில் இறையச்சம் போயிருக்கணும், மிகைத்திருக்க வேண்டும். எத்தனை தீமைகள் இருந்து நாம் பரிசுத்தமானவர்களாக மாறி போயிருக்கணும். ஒரு வருடத்திற்கு ஒரு தீமை என்று கணக்கிடுங்கள். ஒரு வருஷ நோன்புக்கு ஒரு தீமையை விட்டொழித்தல். அப்படி கணக்கிட்டு பார்த்தால் கூட 10 வருட ரமலானில், 20 வருட ரமலானில் எத்தனை தீமைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கலைந்திருக்கிறோமா? பொய்யை கலைந்தோமா? புறத்தை கலைந்தோமா? குரோதத்தை கலைந்தோமா? வெறுப்பை கலைந்தோமா? விரோதத்தை கலைந்தோமா? வட்டி என்கிற பெரும்பாவத்தை விட்டும் நாம் நம்மை தற்காத்துக் கொண்டோமா? தவிர்த்து கொண்டோமா? எல்லா பாவங்களையும் ஏழே நாட்களில் செய்வதை போலத்தான் ஒவ்வொரு காலத்திலும் நாம் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த ரமலானின் மூலம் நாம் பெற்ற பயிற்சி என்ன? வெறும் ரமலான்ல பள்ளிவாசலுக்கு வர்றது, தொழுகிறது, நோன்பு திறக்கிறது, அதுல மகிழ்ச்சி அடைவது, பெருநாள் வந்தோடனே புத்தாடை அணிவது, பெருநாள் திடல்ல தொழுகையில பங்கேற்பது, தொழுதுட்டு போகும்போது மக்களுக்கு வாழ்த்து சொல்வது, முகமன் சொல்வது, எல்லாம் சரி, நல்ல விஷயம்தான். என்ன மாற்றம் நம்மளத்தில் ஏற்பட்டுச்சு? நம்மளத்தில் ஏற்படுற மாற்றம் உள்ள உடல்ல மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். ரமலானுக்கு முன்னால வெயிட் போட்டு பார்ப்பாரு, நோட் பண்ணி வச்சுக்குவார், 45. ஓகே, இன்ஷால்லா இந்த வருஷம் ரமலான்ல எப்படியாவது ஒரு 10 கிலோ கூட்டிடணும். அதே மாதிரி அவருடைய நியத்துக்கு ஏற்ப பாருங்க, ரமலான் முடிஞ்சு தவறாம வெயிட் போட்டு பார்ப்பாரு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம டார்கெட்ல ஒரு 7 கிலோ அடைஞ்சிட்டோம். 45 இருந்தோம், 7 கிலோ கூட்டிருச்சு, 3 கிலோ முடியல. சரி, ஓகே, இன்ஷால்லா இது அதுக்கப்புறம் அந்த 3 கிலோ கூட்டிக்கலாம். வருஷம் ரமலான்ல நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் உடல் எடை தானே, உணவு தானே அதிகரிக்கின்றது. இறையச்சம் அதிகரித்ததா? தீமைகளை விட்டொழிந்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, எவர் பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ, தீய நடவடிக்கைகளை கைவிடவில்லையோ,
அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதஅ துஆமஹு வ ஷராபஹு. சாப்பாடை விட்டேன்னு சொல்வதில் அர்த்தம் இல்லை. ஒரு மாத காலம் நான் குடிபானத்தை விட்டேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. பொய்யை விட்டாயா, புறத்தை விட்டாயா, தீமையை விட்டாயா, இதுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நபித்தோழரிடத்தில், நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் வரும். லா அலமன் அக்வாம மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவர்களை நான் நன்றாக அறிவேன். யஅதூன யௌமல் கியாமத்தி பி அம்சாலி ஜிபாலி ஹஸனாத்தி திஹாமா, மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் திஹாமா என்கிற பெரும் மலை தொடர்ச்சியை விட பன்மடங்கு அதிகமாக நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் கொண்டு வருவார்கள். ஆனால் ஃபயஜஅலுஹுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் அந்த அனைத்து நன்மைகளையும் ஒன்றும் இல்லாமல் ஊதி தள்ளி விடுவான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட எச்சரிக்கையை ஊட்டுகிற செய்தி என்று பாருங்கள். மலை போல் நன்மை அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மைகளோடு வருகிறார். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அனைத்தையும் உதறி தள்ளி விடுகிறான். எந்த ஒரு நன்மையும் அதிலிருந்து இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் யார்? சிஃபுஹும் லனா யா ரசூலல்லாஹ் வ ஜல்லிஹும் லனா, அவர்கள் யார் என்று எங்களுக்கு வர்ணித்து சொல்லுங்கள். நாங்கள் அறியாமல் கூட அந்த பட்டியலில் சேர்ந்து விடக்கூடாது. அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தெரியுமா? உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சகோதரர்கள். அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ஒமின் ஜில்தத்திக்கும், உங்களிலிருந்து வெளிப்பட்டவர்கள் தான். பிறகு ஏன் அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை? இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வயஅஹுதுன மினல் லைல் கமா தஅஹுதுன், நீங்கள் இரவு நேர வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டதை போல அவர்களும் இரவு நேர வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இரவுல தொழுகையில் ஈடுபட்டவர்களாம், இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதியவர்களாம், அவர்களின் வணக்க வழிபாடு அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தெரியுமா? எதனால் அல்லாஹ் அவருடைய நல்லறங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரியுமா? நல்லா தான் இருந்தாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, எல்லா காரியமும் செய்வார்கள். ஆனால் இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு காரியத்தோடு அவர்கள் தனித்து விடப்பட்டால் அந்த ஹராமான காரியத்தை செய்து விடுவார்கள். கூட்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அவன் தனித்து விடப்படுகின்ற பொழுது ஒரு ஹராமான காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பும் அவனுக்கு வழங்கப்படும் போது அல்லாஹ்வுடைய பயத்தை மறந்துடுறான். அல்லாஹ் அவனை கண்காணிக்கிறான் என்கிற உணர்வை மறந்து அந்த ஹராமான காரியத்தில் செய்து விடுகிறான். ஆதலால் இத்தகையவர்களின் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று நபிகள் நாயகம் நம்மை எச்சரிக்கிறார். யோசித்து பாருங்கள், நமக்கு சொல்வதை போலவே இருக்கிறது. நாமும் இந்த ரமலானிலே இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபட்டோம், குர்ஆனை ஓதினோம், அல்லாஹ்வை பயந்தோம், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை உணர்ந்தோம். ஆனால் பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவதும் நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது? ஏதோ பெரும் சுமையை தலையிலிருந்து கீழே இறக்கி வச்ச மாதிரி. வெளியே போகும்போதே அவர் முகத்தை பார்க்கணுமே, எல்லாம் முடிச்சுப்பா, எல்லாம் முடிச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே எந்த கட்டுப்பாடும் இல்லையா? இனிமே அல்லாஹ் நம்முடைய செயல்பாடை கவனிக்க மாட்டானா? அல்லாஹ் அடுத்த ரமலான் வரையிலையும் ஓய்வில் இருக்க போறானா? எல்லாம் முடிச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ, சுதந்திர பறவை. போன உடனே சைத்தான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சோம். பெருநாள் தொழுதுட்டு போகும்போதே அடுத்தவனுக்கு கை கொடுக்குறங்கிற பேரில் கையை ஒடிக்கிற வேலையிலிருந்து சின்ன சின்ன சேட்டையிலிருந்து பெரும் பெரும் சேட்டை வரையிலையும் தான் சட்டையை அடுத்தவர் சட்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது, அடுத்தவர் சட்டையை தொட்டு பார்த்து இது என்ன செகண்டா, எது சட்டையை செகண்டா வாங்கினதா, எங்கே வாங்கினீங்க, அப்பவே ஆரம்பிச்சிடும். போகவும் பெருநாள் அன்னைக்கு பல சகோதர வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன, எப்படியாவது அந்த இணையதளத்தில் அல்லது கேசட்டில் ஒரு 2-3 சினிமா படத்தை பார்த்தா தான் பெருநாள் திருப்திங்கிறது. அப்பந்தான் சினிமா படம் பார்க்கல பெருநாள் கொண்டாட்டமாகவே இல்லையா? எது இவனுக்கு சினிமா படம் பார்க்கலன்னா பெருநாள் கொண்டாட்டம் பெருநாள் மாதிரியே இல்லையா? இதுவா இறையச்சம்? தொழுகை முடித்ததும் நம்முடைய இறையச்சத்தை கலட்டி விடுவதா? அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்கிற உணர்வை திடலிலேயே விட்டு செல்வதா? அதற்குத்தான் இந்த ஒரு மாத காலம் நாம் கஷ்டப்பட்டு நோன்பிருந்தோமா, பசித்திருந்தோமா, தாகித்திருந்தோமா? யோசித்து பாருங்கள். உண்மையான இறையச்சத்தை எல்லா நிலையிலையும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், நாளை மறுமை நாளில் நம்முடைய உறுப்புகளை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்கிற உணர்வை நாம் பெற்றுவிட்டால் போதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஒமா குன்தும் தஸ்ததிரூன ஐயஷஹத அலைக்கும் சமூக்கும் வலா அபுசாருக்கும் வலா ஜுலூதுக்கும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள்,
உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய தோள்கள், உங்களுடைய பார்வை உங்களுக்கு எதிராக நம்மிடத்தில் சாட்சி சொல்லுமே, அதை நீங்கள் மறைக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான். நீ மறைக்கலாம் நினைக்கிறியா? நான் உன்னை கண்காணிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தனி பதிவுகள் தேவையில்லை, உன்னுடைய உறுப்புகளை உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். அதன் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இறைவனின் கண்காணிப்பு என்கிற அந்த உணர்வை பெற வேண்டும். அதுதான் நோன்பின் நோக்கம். அந்த நோக்கம் எப்போது நம்மிடத்தில் நிறைவேறுகிறதோ அப்போதுதான் நோன்பை பரிபூர்ணமான முறையில் இந்த நோன்புக்குரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் பெற முடியும் என்பதை உணர்ந்து இந்த ரமலானிலே குறிப்பாக பெருநாள் தினத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமாக வலியுறுத்தியது தர்மத்தை பற்றி வலியுறுத்தினாங்க. அதிகமாக தர்மம் செய்யுங்கன்னாங்க. இத்தகுன்னார் வலோ பிஷிக்கி தம்ரான், பேரித்தம்பளத்தின் கீற்றை தர்மம் செய்தேனும் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இத்தகைய தர்மம் தான், இது போன்ற நல்லறங்கள் தான் நாளை மறுமை நாளில் நமக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த தன்மையும் அதன் பேரில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய தொழுகை. ரமலான்ல எப்படி பள்ளிவாசல் தொடர்பில் இருந்தோம், தொழுகைக்கு வேலைக்கு போனோமா, குர்ஆனை எடுத்து ஓதினோமா, பல திக்ருகளை சொன்னோமா, அதே போன்ற ஒரு வணக்க வழிபாட்டை நாம் தொடர்ந்து மரணிக்கும் வரை கடைபிடிப்போமையானால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நாம் மரணித்து விட்டதற்கு பிறகு நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு துணை வர மாட்டார்கள், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு துணைக்கு வர மாட்டார்கள், நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு துணைக்கு வர மாட்டார்கள். நாம் செய்கின்ற நல்லறங்களும் நம்முடைய இறையச்சமும் தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு துணைக்கு வரும். அதனை உணர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தம் செய்து கொள்வோமாக என்று கேட்டு வலியுறுத்தி, பெருநாள் தினத்தில் அதிகமான முறையில் அவங்களுடைய தர்மங்களை வழங்குங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வான் என்று வலியுறுத்தி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்